ஆஃப்டர் லெக் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் 3 டேஸ் வந்து பெயின் இருக்கா? கவலைய விடுங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா, லெக் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. நம்ம பல்கிங் சீரிஸ் போட்டிருக்கோம். பல்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து டே 3ங்க. டே 3 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்னிங்ல வந்து எப்பயும் போல 4 சப்பாத்தியும், ஒரு ஆம்லெட்டும் சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் சமைச்சத சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து டயர்டா இருந்ததுனால, நம்ம கடையிலே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, கடையிலே உட்காந்தாச்சுங்க. சரி கடையிலே சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு, கடையிலே உட்காந்து ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே வந்து எப்பயுமே சிக்கன் ரைஸ் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு மசாலா அதிகமாக இருக்கா சோன்னு சொல்லி அங்கேயே வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு எக் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 எக் தான் இருந்தது. அதையும் வேக வச்சாச்சு. கண்டிப்பாக நாளைக்கு எக் வாங்கி ஆகணும். ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். அதில் வந்து எக்கு தான் மெயினுங்க. அதனால் டைமிங்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எப்பயும் போல் ஃப்ரூட்ஸை நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பனானா, மேங்கோ, ஆப்பிள், மாதுளை, அதுக்கப்புறம் ஆரஞ்சுங்க. இந்த பழம் தான் நம்ம எப்பயுமே நம்ம சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். ஏன்னா சுகர் கட்டில் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லேயே நல்லா சுகரான ஃப்ரூட்ஸுங்க. இது வந்து இயற்கையான ஃப்ரூட்ஸ். ஸோ சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ வந்து நவீன காலங்களில் வந்து நிறையா மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்பி நம்ம சாப்பிட்றோம். அதனப்புறம் நம்மளால ஜிம்மில் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சனால லேட் ஆயிடுச்சு. ஸோன்னு சொல்லி நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரெச்சஸ் வீடியோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. ரூமுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணுங்க. லெக்கில் வந்து அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. நல்லா பொறுமையாக நிதானமாக ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணுங்க. அப்போ தான் வந்து லெக்கில் வந்து அந்த அளவுக்கு பெயின் இருக்காதுங்க. நம்ம வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஆஃப்டர் லெக் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து ஃபிட்னஸ் வீடியோ வந்து நிறையா வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.